ராதா, சேகர் அண்ணா, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிஞ்சதா? ராதா, என்கிட்ட வெறும் 2 லட்சம் தான் இருக்கு. நம்ம நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. இங்க எப்படி என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி எங்க வீட்லயும் பிரச்சனை. என்னோட மாமனாருக்கு முந்தா நேத்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன். பரவாயில்ல சேகர். ராதா, இந்தா 1 லட்சம் இருக்கு. நான் என் போனை வித்துட்டேன். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ராதா. ஒன்னும் பிரச்சனை இல்லை கீர்த்தி. இந்தா என்கிட்ட 30,000 ரூபாய் இருக்கு. ஐயோ அஜித் அண்ணா, மாப்பிள்ள, இது வரைக்கும் எனக்கு ஒரு வாட்டி கூட தோணல நான் இந்த வீட்டுக்கு பாரமா இருக்கேன்னு. மாப்பிள்ள, ஆனா இன்னைக்கு முத தடவையா எனக்கு தோணுது நான் இந்த வீட்டுக்கு பாரமா இருக்கேன்னு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க மாப்பிள்ள. அஜித், இல்ல அஜித் அண்ணா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அத்தம்மா, ஏதாவது வேலை வரும்போது நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன்ல, இத நான் செய்யாம வேற யார் செய்வாங்கன்னு. ஆனா இன்னைக்கு நானே என்னால செய்ய முடியலன்னு சொல்றேன். அஜித், என்னால இந்த வேலையை செய்யவே முடியாது. ப்ளீஸ் யாராவது எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். நம்ம குஷியை காப்பாத்துங்க. என்னால இந்த வேலையை செய்ய முடியல. இல்ல இல்ல அஜித் அண்ணா, நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராதாமா, என்னால 40,000 தாம்மா பரட்ட முடிஞ்சது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி எவ்வளவோ பேர்கிட்ட கேட்டுமா. ஆனா இதுக்கு மேல என்னால ரெடி பண்ண முடியலம்மா. இப்போ நம்ம என்ன பண்றது ராதா? நம்ம குஷி மோசமான நிலைமையில இருக்கா. ஆனா நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கோம். இன்னைக்கு நம்ம எப்படி நிராதரவா நிக்கிறோம். உயிருக்கு மேல பாசமா இருக்கிற குழந்தைக்கு ஒரு 1000 ரூபாய் கூட என்னால திரட்ட முடியலையே. ஐயோ கடவுளே, ப்ளீஸ் ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. ப்ளீஸ் என் பொண்ணு குஷியை காப்பாத்துங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து 3,70,70,000 தான் இருக்கு நம்ம கிட்ட. இத வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? பணத்தை கட்டலைன்னா குஷியை நம்ம எப்படி காப்பாத்துறது? கடவுள் கிருஷ்ணர் நிச்சயம் ஏதாவது வழியை காட்டுவாரு. என்னோட கடவுள் கிருஷ்ணர் நிச்சயம் ஏதாவது வழியை காட்டுவாரு. மோகனையா, கீர்த்தி அக்கா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, நான் இது வந்துடுறேன். அவரை இங்க வரவழைக்கிறதுல இருந்து ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சமாவது உங்களுக்கு செலவாகும். 20 லட்சம் என்ன, 25 லட்சம், 50 லட்சம், எவ்வளவு வேணா எடுத்துட்டு போயிட்டே இரு மோகன், எல்லாம் உனக்கு தான். ஆனா அதுக்கு பதிலா ஒரு நாள் ராத்திரி முழுக்க நீ என் கூட தங்கி இருக்கணும்.
இங்க பாருங்க சார், நீங்க ஏன் இன்னும் பணத்தை கட்டவே இல்லை? டாக்டர் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா கட்டிடுவேன், கண்டிப்பா கட்டிடுவேன். கொஞ்சம் டைம் எடுக்குது. குழந்தையோட நிலைமை மோசமாகிட்டே போகுது. இப்போ உங்ககிட்ட 3 மணி நேரம் தான் இருக்கு. இல்லனா மோகன் ஐயா, பணத்தை உங்களால ஏற்பாடு பண்ண முடியலல்ல? ராதா, அது கடவுளே கிருஷ்ணா, என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறீங்க எங்களை? ஒரே 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 ஒரு வழியை காட்டுங்க. எங்க குழந்தை உள்ள இருக்கா, ஏதாவது வழி காட்டுங்க. அவளை காப்பாத்த ஒரே வழி. சரியா தப்போ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வழி காட்டுங்க. மோகன் ஐயா, ஒருவேளை குஷிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதை விட மிகப்பெரிய தப்பு வேற எதுவும் இல்ல. ஏதாவது வழி ராதா, நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். அட்வான்ஸ் கேட்டேன், சேலரி கேட்டேன், எல்லாம் லோன் கூட கேட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் தாமினி கிட்ட போனேன். கண்டிப்பா அவங்க முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க? ராதா, தாமினி பணத்தை கொடுக்க தயாரா இருக்கா. என்ன மோனையா, நீங்க சொல்றது உண்மையா? நிஜமாவா சொல்றீங்க? தாமினி அக்கா குஷிக்காக பணம் கொடுக்கறேன்னாங்களா? அப்பனா தாமினி அக்கா மனசுல கூட கொஞ்சம் ஈவ இறக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். கடவுளே கிருஷ்ணா, இப்ப எனக்கு ஒரு வழிய காட்டிட்டீங்க. மோனே, இங்க பாருங்க, இந்த வேலையை பண்ணி தாமினி அக்கா நம்ம கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நம்ம அவங்கள மன்னிச்சிடலாம். இதான் அவங்க பண்ற பெரிய பிராயச்சித்தம். குஷி இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா மோனையா, தாமினி அக்கா அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பேன். ஆனா என்ன இருந்தாலும் குஷிக்காக அவங்க மனசுலயே கொஞ்சம் ஈரம் இருக்குல்ல மோனையா? ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிஷனா? என்ன இருந்தாலும் தாமினி அக்கா குஷிய பிறந்ததுல இருந்து வளர்ற வரைக்கும் பாத்திருக்காங்க. எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க? ராதா, தாமினிக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. உண்மையை சொல்லட்டுமா மோனையா? இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா என் மனசுல தாமினி அக்கா மேல பெரிய மரியாதை வருது. யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியல, ஆனா தாமினி அக்கா உதவி செய்யறேன்னு சொல்றாங்க. நீங்களே பாருங்க. ராதா, தாமினி அதாவது எனக்கு என்னமோ இத்தனை நாளா நான் தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உடனே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். நிஜமா, குஷி இங்க சரியானதும் நான் போய் உடனே மன்னிப்பு கேட்டுடுறேன். அதானே சரியா இருக்குமோ? ராதா, தாமினி பணத்தை கொடுக்க தயாரா இருக்கா. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை? என்னன்னு சொல்லு மோகன். அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நிபந்தனை? ராதா, தாமினி குஷியோட ட்ரீட்மெண்ட்காக 20 இல்ல 50 லட்சம் கூட கொடுக்க தயாரா இருக்கா. ஓ, கடவுள் கிருஷ்ணர் ஒரு வழிய காட்டிட்டாரு. ஆனா ஆனா என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க மோனையா. சொல்லு மோகன், அது என்ன நிபந்தனை? ஆனா அதுக்கு பதிலா ஒரு ராத்திரி முழுக்க நான் அவ கூட இருக்கணுமா? என்ன? என்ன மோகன் உளறிட்டு இருக்க? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்ளோ கேவலமா எப்படி பேசுவாங்க அவங்க?
என் பொண்ணு மேல இருந்த பாசத்துல என் கண்கள்லயும் மூளையிலயும் நான் துணியை கட்டிட்டேன் போல இருக்கு. இந்த தாமினி அக்கா ஒருத்தங்களுக்கு நல்லது செய்வாங்க, உதவி செய்வாங்கன்னு தப்பா கணக்கு போட்டுட்டேன் நானு. அவங்க கிட்ட இதுக்கு மேல வர என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்ளோ கீழ்த்தரமான கேவலமான வார்த்தையெல்லாம் அவங்க ஒருத்தராலதான் பேச முடியும். இவங்க ஒருத்தர் தான் அப்படி இருக்காங்க. எனக்கு தெரியும் அந்த தாமினி என்னைக்கும் யாருக்கும் நல்லதே செய்ய மாட்டான்னு. ஆனா நம்ம கிட்ட இப்ப குஷியை காப்பாத்துறதுக்கு வேற எந்த வழியும் இல்ல. இனி வழி இருக்கு. நீங்க நம்ம குஷிக்காக தாமினி அக்கா வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ராதா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பேசுற நீ? என்னால முடியாது. மோனையா, நம்ம குஷிக்காக நீங்க தாமினி அக்காவோட வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அவங்க நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ என்ன பேசிட்டு இருக்க ராதா? நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். இதுக்கு மேல மோகன் இங்க வருவான்னு எனக்கு தோணல. தெரியும், ஆனா ராதாவே அவனை இங்க அனுப்பி வைப்பா. அம்மா, இந்த ராதா எவ்வளவு பெரிய முட்டாள்னு தெரியுமா உங்களுக்கு? குஷி மேல கண்மூடித்தனமான பாசம் வச்சிருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா ராதா என்ன வேணாலும் செய்வா. யோசிச்சு பாருங்கம்மா, குஷிக்காக தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாத ஒரு பொண்ணுமா ராதா. அவ லிட்ரலி என்ன வேணாலும் பண்ணுவா, இல்லையா? ஐயோ, ஆனா இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட போய் பேசுறியே, உனக்கு வெக்கமாவே இல்லையா? என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. இல்ல, ஏன்னா மோகன் இப்போ என்னோட காதல் கிடையாது, என்னோட பிடிவாதம். காதல் என்னோட பலவீனமா இருந்தது. ஆனா இப்போ இதுக்கு மேல பலவீனமா இருக்க முடியாது. இனிமே யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. அம்மா, சில கரைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? அது ஏதாவது ஒரு உறவுல பற்றுச்சுன்னு வைங்க, அந்த உறவு மறுபடியும் பழைய மாதிரி இருக்காது. இப்போ மோகன் ஒரு நாள் ராத்திரி முழுக்க என் கூட இருக்க போறதும் ஒரு கரை தான். அது ராதா மோகனுக்கு நடுவுல இருக்கிற உறவை சுக்கு நூற உடைச்சிரும். அதுக்கப்புறமா ராதாக்கும் மோகனுக்கும் நடுவுல இருக்கிற உறவு பழைய மாதிரி இருக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலக ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு நாள் அவங்களோட இந்த உறவு உடைஞ்சு போயிடும். எனிவே, நீங்க கிளம்புங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்ஜாய் பண்ணுங்க. மோகன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நானும் ரெடி ஆகணும்ல. பாய். ரொம்ப தப்பு பண்றா. இங்க பாருங்க கிருஷ்ண பரமாத்மா, குஷியை காப்பாத்த வேற ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுளே, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க ப்ளீஸ். எங்க குஷியை காப்பாத்தி கொடுங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்களேன். மோகனையா, என்ன இது? இது உங்களுக்கான பரிசு. உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு, ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நான் உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இது உங்ககிட்ட கொடுக்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு காலையில நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா, அதனால இன்னைக்கே கொடுத்துடலான்னு நினைச்சேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு இதை கொடுக்க எனக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிடுச்சு.
ஆனா ராதா மோனையா ஒரு நிமிஷம். மோகனையா, எப்படி உங்க பேர் என்னோட தாலியில எழுதி இருக்கோ அதே மாதிரி என்னோட பேர் இதுல எழுதி இருக்க. இது என் காதலோட நம்பிக்கையோட கயிறு. இத நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை தாமினி அக்கா கிட்ட குஷிக்காக அனுப்பி வைக்கிறேன். நீங்க தாமினி அக்கா கிட்ட போங்க. அவங்களால உங்ககிட்ட எந்த தப்பு பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ராதா உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிட வரல. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க முன்னாடி உங்க பக்தர் ராதா குஷியோட அம்மாவா நிக்கிறேன். மோகனோட மனைவி ராதாவா நிக்கிறேன். கடவுளே கிருஷ்ணா, எனக்கு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஆனா முதல்ல நீங்க என்கிட்ட இருந்து என்னோட வீடை பறிச்சிட்டீங்க. எங்க மொத்த குடும்பத்தையுமே நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்ப கூட உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை போகல. எங்க குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னுச்சு. மானம் மரியாதை எல்லாமே போச்சு. ஆனா அப்படி இருந்து எனக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை போகல. எங்க குடும்பத்துக்கு அவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்துச்சு. அப்பவும் நான் உங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சிருந்த கடவுளே கிருஷ்ணா. நீங்க எனக்கு அப்ப மால்தீவ்ஸ்க்கு போக போட்டியில கலந்துக்க வாய்ப்பு கொடுத்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க எனக்கு ஏதோ அறிகுறி காட்டுறீங்க. எங்களுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சொல்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பழைய மாதிரி ஆயிடும் நினைச்சேன். ஆனா இல்லையே. ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நீங்க என்னோட குழந்தையோட உயிருக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து கொடுத்திருக்கீங்களே. என்னோட புருஷனுக்கு அவரை எப்பேற்பட்ட தர்ம சங்கடத்துல ஆழ்த்திருக்கீங்க. அங்க அவர் தன்னோட குழந்தையோட உயிருக்கும் தன்னோட மானத்துக்கும் இடையில ஏதாவது ஒண்ணுதான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு அப்பாவா அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு தெரியும் மோகன், நீங்க கண்டிப்பா வருவேன்னு. கடவுளே கிருஷ்ணா, இன்னைக்கு நீங்க இங்க வந்துதான் ஆகணும். எனக்கு உதவி செஞ்சுதான் ஆகணும். என் குழந்தையோட உயிரையும் என் புருஷனோட மானத்தையும் நீங்க காப்பாத்திதான் ஆகணும். இது
வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அப்படிதான் நான் நடந்துட்டு இருந்திருக்கேன். நீங்க தானே சொன்னீங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு. எல்லாத்தையும் நீங்க பாத்துப்பீங்க. நீங்க இத்தனை நாளா நானும் அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க என் கூட இருக்க மாதிரியே எனக்கு தெரியல.